காலை வணக்கம். இன்று 22/3/2026 அன்று நீங்கள் பிறந்த ஜன்ம நட்சத்திரம் எவ்வாறு இன்று நடையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும், இது உங்களுக்கு என் குருநாதர் எனக்கு அருளிய இந்த பலனை நான் உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தெரிவிக்கின்றேன். இது சேவை மட்டுமே, இது கட்டண வகுப்பல்ல. கட்டணம் பெற்றுக்கொண்டு ஜாதகம் சொல்வதல்ல. இது சேவைக்காக செய்கின்ற ஒரு சேவை மனப்பான்மத்துடன் செய்கின்ற வேலை. இதை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினமும் காலை நீங்கள் ஒரு நல்ல காரியம் தொடங்கும் முன் அது நல்ல நேரமா இல்லையே என்பது தெரிந்து கொள்ள நான் உங்களுக்கு தினமும் சேனலில் உங்களுக்கு அறிவுரையாக சொல்கின்றேன். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இன்று தண்ணீர் சேமிப்பு தினம். ஆகையால் அனைவரும் தண்ணீரை மிகவும் சிக்கனமாக சேமித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வருங்காலத்தில் தண்ணீர் விலை கொடுத்து வாங்க வேண்டும். தங்கத்தை போல் தண்ணீரும் விலை ஏறப்போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்நாள் நடைபெறுகின்ற நட்சத்திர பலனை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நான் சொல்கின்ற சமயத்தை நல்லது நடக்கின்றதா என்று நீங்கள் நான் சொல்கின்ற நேரத்தை குறித்து கொண்டு வைத்து பார்த்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லுகின்ற இந்த நேரம் பொன்னான நேரம் என்று. மற்ற நேரத்தில் நீ செய்கின்ற காரியத்திற்கும் நான் சொல்கின்ற நேரத்தில் நீங்கள் செய்கின்ற காரியத்துக்கும் எவ்வாறு வேறுபட்டு இருக்கின்றது என்பதை நீங்களே உணருங்கள். அதேபோல் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தால் ஒரே ஒரு கேள்வி கேட்டு என் வாட்ஸ்அப் நம்பரில் வையுங்கள். இது ஃப்ரீ அஸ்ட்ராலஜி சர்வீஸ் மட்டும் என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு, நாம் இன்று அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 6:30 மணியிலிருந்து மதியம் 1:45 மணி வரை இருக்கின்ற நேரம் உங்களுக்கு பொன்னான நேரம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 1:45க்கு பின்பு இரவு 9 மணி வரை நீங்கள் எதுவும் நல்ல காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் 9 மணிக்கு மேல் இரவு 1 மணி வரை செய்கின்ற அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் என்று சொல்லிக்கொண்டு, அதேபோல் பின்புள்ள திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று தெய்வ பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது. நீங்கள் யாரோடும் இன்று வாக்குவாதம் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு தீமையை விளைவிக்கும். இன்று நீங்கள் மன அமைதியோடு தியானத்தில் இருக்க வேண்டிய நாள். இந்நாள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏதாவது செய்ய நேரிட்டால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று காலை 6:30 மணி முதல் 8:50 வரை செய்கின்ற அனைத்து காரியங்களும் நன்மையில் முடியும். அதுக்கு பின்பு 9லிருந்து 1:45 மதியம் வரை நீங்கள் ஆலோசித்து சிந்தித்து செய்ய வேண்டும். பின்பு 1:45 முதல் 2 வரை இருக்கின்ற நேரம் அருமையான நேரம் என்று சொல்லிக்கொண்டு, அனுஷம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் 11:30லிருந்து 6 மணி வரை நல்ல நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 11:30 முன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையை தராது என்று சொல்லிக்கொண்டு, திருவேணம்
துருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும், நன்மையை நடக்கும். 9 மணிக்கு முன் நீங்கள் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். தொலைபேசியில் பேசுகின்ற வேலையாக இருந்தாலும் 9 மணிக்கு பின்பு வைத்து கொள்ளுங்கள், அனைத்தும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, பின்பு 4 மணியிலிருந்து சாயந்தரம் 6:30 மணி வரை நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். அதன் பின் 6:30 மணியிலிருந்து 4 மணி வரை அருமையான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி உங்களுக்கு நன்மை நடக்கும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் இந்த ராசி பலனை, நட்சத்திர பலன்களை தினமும் பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினமும் நான் உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த நட்சத்திர பலன் உங்களை வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு, இதுபோல் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.